கிடைத்த சொற்ப லாபத்தில் கொஞ்சோண்டு நிலங்கள் குத்தகைக்கு எடுத்து அதை சீர் பண்ணார் இல்லைங்களா. தென் கரும்பு ஃபேக்ட்ரிக்கு ஃபயர்வுட் சப்ளை பண்ணியிருக்கார். அதனோடு மர ஃபர்னிச்சர்ஸ், மர பொருட்கள், அழகு பொருட்களை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண தான் போட்டிருக்கான். எக்ஸ்போர்ட் எப்படி பண்ண முடியும்? எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டேஷன் கப்பல் வரைக்கும் அமெரிக்காக்காரன் தான் வச்சுருக்கான். இன்னொரு பக்கம் ஸ்பெயின்காரன் வச்சுருக்கான். ஸ்பெயின் நாட்டை வேணான்னு துப்பாக்கி தூக்கி போட்டு வந்தவர் தான் அரெஸ்ட் காஸ்ட்ரோ. அப்புறம் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ண பைத்தியக்காரங்க பண்ணியிருக்க முடியும்னு நம்ம கேட்கலாம். அதுதான் அரெஸ்ட் காஸ்ட்ரோ. அதனால தான் இன்றைக்கி கியூபாவின் மறுபெயர் ஃபிடல் காஸ்ட்ரோ அப்படின்ட்டு மாறி இருக்கு. ஓகே, தென் இவர் என்ன பண்ணியிருக்காரு? 1940 ஏக்கர் வாங்கியிருக்கிறதா ஹிஸ்ட்ரி கூறுது. வாங்கியிருக்க முடியுமா? எப்படி வாங்கியிருக்க முடியும்? வாங்கியிருக்கலாம். எப்படின்னா, நிலங்களின் வேல்யூ தெரியாமலே கியூபர்கள் இருந்திருக்கிறார்கள். கரும்பு தன்னால் அது வளர்ந்து அதை யூஸ் பண்ணாமலே இருந்திருக்கு. கரும்பு சாரம் மட்டும்தான் கியூபர்கள் குடிச்சிருக்கான். அதனால தான் அந்நியர்கள் ஆக்கிரமிக்க வந்திருக்கான். ஸோ இவர் யார் என்ன அப்படின்னு தெரியாமலே இவர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காரு. அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு சக்தியாக ஃபிடல் காஸ்ட்ரோ